ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மகேஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸோட மேக்ஸ் வீடியோ சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃபோட கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஒவ்வொரு டாபிக்லையும் புக் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆர்டராக பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து பார்த்துட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்தபடியா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல என்ன கொஸ்டின் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் என்ன, நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார். அதிகபட்சம் எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாட நூல்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இங்க எல்சிஎம்ஆ ஹெச்சிஎஃப்ஆ இதுலதான் வரப்போகுது. ஆனா இங்க என்ன, எத்தனை பெட்டிகள் தேவைப்படும் அதிகபட்சமா அப்படின்னு கேக்குறாங்க. அதே சமயத்துல ஒவ்வொரு பாட புத்தகத்திலும் எத்தனை புக் இருக்கும் அந்த பெட்டியில அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் நாம கண்டுபிடிக்க வேண்டியது, இங்க கொடுத்துருக்க நம்பர் என்ன, 175, அடுத்து 245, அடுத்தது 385. சோ இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். HCFனா என்ன, காமன், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப அது எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் அத்தனை நம்பர் ஆஃப் பெட்டிகள் தேவைப்படும் இது எல்லாத்தையும் அடக்கிறதுக்கு. சோ அப்ப என்ன வரும் அப்படின்றது கண்டுபிடிக்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கலாம், 5 எடுக்கலாமா? வெளியில 5 எடுத்தீங்கன்னா என்ன வரும், 17ல 3 5 இருக்கு, அடுத்து 25, 35ன்னு வந்துரும். சோ அடுத்தது 24ல 4 5 இருக்கு, அடுத்தது 45ல 9ன்னு வந்துரும். அடுத்தது 38ல 7 5 இருக்கு, அடுத்தது 35ல 7. சோ அடுத்ததான் என்ன எடுக்கலாம், 7ங்கிறது 3லயுமே காமனா இருக்கா. சோ 7 எடுத்தீங்கன்னா என்ன வரும், இங்க 5 டைம் 7, இங்க எத்தனை டைம் 7 இருக்கு, 7 டைம் 7 இருக்கு, இங்க 11 டைம் 7 இருக்கு. சோ இப்ப 5 × 7 அப்படிங்கிறது தான் என்ன நமக்கு இங்க HCF. HCFங்கிறது 35 அப்படிங்கிறது என்ன, HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகபட்சமா எல்லாத்தையும் காமனா அளக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது மீட்டர்னு வச்சா இதை அதிகப்படியா அளக்கிறதுக்கு என்ன ஸ்கேல் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்டா 35 மீட்டர் ஸ்கேல் அப்படின்றது நம்ம சொல்லணும். இது எல்லாமே மீட்டரா கன்சிடர் பண்ணா. அந்த மாதிரி இது எல்லாத்தையும் அடக்கிறதுக்கு எத்தனை பாக்ஸஸ் தேவைப்படும், 35 பாக்ஸஸ் தேவைப்படும். அதுதான் இந்த கொஸ்டின். சோ இங்க எத்தனை பெட்டிகள் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் பண்ணிட்டோம், 35. அவங்க அடுத்ததா கேட்டிருக்கிறது ஒவ்வொரு பெட்டியிலும் ஒவ்வொரு பாட புத்தகத்திலும் எத்தனை இருக்கும். ஏன்னா நம்ம எல்லா பெட்டியிலும் ஒரே அளவு தான் வைக்கிறோம். ஒரே அளவு மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 2 புக் வைக்கிறோம்னா இதே போல 2 புக் தான் அடுத்த பெட்டியில இருக்கணும், அதே போல 2 புக் தான் அதுக்கு அடுத்த பெட்டியில இருக்கணும். ஏன்னா ஆங்கிலத்துல 2 புக் வைக்கிறோம்னா எல்லாத்துலயுமே 2 தான் வைக்கணும். சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எத்தனை வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா அந்த வேல்யூ உங்களுக்கு இங்கேயே கிடைச்சிடும். இங்க இருக்கிறது தான் அந்த வேல்யூ. அதாவது ரிமைனிங் இருக்குல்ல, இது என்ன 5. சோ 5 டைம் 35 இதுல வைக்கலாமா? சோ அப்ப என்ன, 35 பாக்ஸ்ல 5 5 வைக்கலாங்கிறது தானே மீனிங். இங்க 7 டைம் 35 இருக்கா, அப்ப என்ன 35 பாக்ஸ்ல 7 7 வைக்கலாமா? இங்க 11 டைம் 35 இருக்கா, சோ அப்ப 11 எல்லா 35 பாக்ஸ்லயும் 11 11 வைக்கலாமா? சோ அப்ப என்ன, ஆங்கில புத்தகங்கள் 5, அடுத்து அறிவியல் புத்தகங்கள் 7, அடுத்தது கணித புத்தகங்கள் 11 இருக்கும். மொத்தம் எத்தனை புக் இருக்கும் ஒரு பெட்டிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 35 பெட்டி. ஒரு பெட்டிக்கு எத்தனை புக் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 5 + 7 12, 12 + 11 23 புக் இருக்கும். அதுல இங்கிலீஷ் புக் எத்தனை இருக்குன்னு கேட்டா 5, அறிவியல் புக் எத்தனை இருக்குன்னு கேட்டா 7, அடுத்தது மேக்ஸ் புக் எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா 11. இவ்வளவுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிள். ஆனா என்ன, இந்த கண்டுபிடிக்க தெரியணும். இங்க வர்ற வேல்யூ தான் உங்களுக்கு ஒவ்வொரு புத்தகத்திலயும் இருக்கிற கவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா பெட்டிகளையும் ஒரே நம்பர் ஆஃப் புக் தான் வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அதனால இங்க 5 புக் எல்லா பெட்டியிலும் வச்சிருப்போம், இதுல 7 புக் எல்லா பெட்டியிலும் வச்சிருப்போம், இதுல 11 புக் எல்லா பெட்டியிலும் வச்சிருப்போம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அதிகபட்சமா 35 பெட்டிகள் தேவைப்படும். அதே நேரத்துல நம்ம ஒவ்வொரு பெட்டியிலும் ஆங்கில புத்தகம் 5, அறிவியல் புத்தகம் 7 அண்ட் தென் கணக்கு புத்தகம் 11 நம்ம வச்சிருக்கோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன, 57 உடன் டேஷ் என்ற சிறிய எண்ணை கூட்டினால் அது 2 3 4 மற்றும் 5 ஆல் சரியாக வகுப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ 2 3 4 5 இந்த 4 நம்பராலையும் வகுப்படுற நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நாம கண்டுபிடிக்க வேண்டியது எல்சிஎம். எல்சிஎம்ங்கிறது தானே லீஸ்ட் மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். எல்சிஎம்ங்கிறது லீஸ்ட் காமன் மீட்டிங் பாயிண்ட். இந்த எல்லா நம்பரும் லீஸ்டா ஒரு நம்பர்ல மீட் பண்ணும், அந்த நம்பர் தான் எல்சிஎம். சோ அப்ப எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் என்ன வரும், இதுக்கு 2 வெளியே எடுக்கலாமா? சோ 1 3 2 5. சோ இதுக்கு மேல எதுவும் வெளியே எடுக்க முடியாது, அப்படியே மல்டிப்ளை பண்ணவே வர்றது தான் ஆன்சர். 2 × 3 6, 6 × 2 12, 12 × 5 60. சோ 60ங்கிற நம்பர் தான் லீஸ்ட் நம்பர். இது எல்லாமே டிவைட் பண்ணோம்னா எக்ஸாக்டா டிவைட் பண்ணோம். 2ஆல டிவைட் பண்ணாலும் 60க்கு கரெக்டான இன்டிஜர் வேல்யூ தான் வரும். அது 3ஆல 4ஆல 5ஆல எல்லா நம்பரையும் ஒரே டைம்ல பண்ணாலும் உங்களுக்கு ரிமைண்டர் வராம வர்ற நம்பர் 60. அப்போ 57 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணும், அவங்க கொடுத்துருக்க நம்பர் 57 தானே. சோ 57 கூட 3 ஆட் பண்ணா 60 கிடைச்சிருமா?
ஸோ லீஸ்டா என்ன நம்பர் ஆட் பண்ணணும்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 3. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன, இரு சார்பகா எண்களின் எல்சிஎம் 5005, ஓர் எண் 65 எண்ணில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணோம், LCM into HCF அப்படிங்கிறது ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட்டுக்கு சமம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோமா. ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஏன்னு பாத்தீங்கன்னா சார்பகா எண் அப்படின்னா என்ன, கோப்ரைம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன 18 19 நம்பர் எடுத்தீங்கன்னா இது கோப்ரைம், ஏன்னா அதுக்கு HCF 1 இருக்கிற நம்பர் தான் சார்பகா எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த எண்கள் சார்பகா எண்கள் மாதிரி அங்க எடுத்திருக்கிற நம்பர்கள் ரெண்டும் சார்பகா எண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன HCF 1 தெரிஞ்சிச்சா. அடுத்தது LCM அவங்களே கொடுத்துட்டு இருக்காங்களா 5005 அப்படிங்கிறது, அதுல ஒரு நம்பர் அவங்களே கொடுத்துட்டாங்களா, என்னது 65 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நம்ம இன்னொரு நம்பர் பிங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சு, வேற ஒண்ணுமே இல்ல. B is equal, இந்த 65 இங்க வந்துச்சுன்னா 5005 டிவைடட் பை 65. ஸோ ஃபர்ஸ்ட் 5ஆல அடிச்சலாம், 5ஆல அடிச்சீங்கன்னா கீழே 13 வரும், மேல 1001 வருமா. சோ 1001/13. சோ 100ல எத்தனை 13 இருக்கு, 7 13 இருக்கா. சோ அடுத்தது என்ன இருக்கு, 9 ரிமைனிங் இருக்கா. சோ திரும்ப 91ல 7 தான் இருக்கு, ஏன்னா 7 டைம் 13ங்கிறது 91, 2 டைம் 91 வரதுனால 77. சோ இந்த பிங்கிறது என்ன, இன்னொரு எண் அப்படிங்கிறது என்ன 77. சோ அப்ப 77 65 சார்பகா எண்கள், அதாவது அது ரெண்டுக்கும் காமனா எந்த ஒரு ஃபேக்டரும் இல்ல அப்படிங்கிறது தான் மீனிங். சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 77. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன, முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர் 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்ல, எல்லாத்தையும் அளக்கணும், காமனா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிற பாத்திரத்தோட கொள்ளளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. 80 100 120 எல்சிஎம்மா ஹெச்சிஎஃப் அப்படின்னு கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். இது எல்சிஎம் கேக்குறாங்களா ஹெச்சிஎஃப் கேக்குறாங்களா, எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல ஊத்தணும்னு நீங்க சொல்ல, எல்லாத்தையும் அளக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் காமனா அளக்கிறதுக்கு என்ன பாத்திரம் யூஸ் பண்ணுவோம், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தானே. சோ அங்க என்ன மீப்பெரு பொது வகுத்தி என்னன்னு தானே கண்டுபிடிக்கணும். சோ அப்ப இதுல காமனா என்ன இருக்கு, பார்த்த உடனே 20ங்கிறது எடுக்கலாமா. 20 எடுத்தீங்கன்னா என்ன வரும், 4 5 6ன்னு வந்துருமா. இதுக்கு மேல ஏதாவது காமனா இருக்கா, சோ எதுவுமே காமனா இல்ல. ஏன்னா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தா திரும்ப 2ங்கிறது காமனா இருக்குன்னு எடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணுவோம். இங்க கண்டுபிடிக்க வேண்டியது HCF. அப்ப அதிகப்படியா என்ன 20 லிட்டர் அளவுல ஒரு கேனோ இல்ல பாத்திரமோ இருந்துச்சுன்னா அந்த பாத்திரத்தை வச்சு ஈஸியா அளந்துடலாம். அப்படி அளந்தீங்கன்னா என்ன வரும், இதை 4 டைம்ல அளந்துடலாம், இதை 5 டைம்ல அளந்துடலாம், இதை 6 டைம்ல அளந்துடலாம். அதுதான் இதோட மீனிங். சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 20. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன, 3 போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும் முறையே 40 வினாடிகளில் 60 வினாடிகளில் மற்றும் 72 வினாடிகளில் ஒளிர்கின்றன. அவ்விளக்குகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு சந்திப்புகளில் ஒன்றாக ஒளிர்ந்தன எனில் மீண்டும் அவை எப்போதும் ஒன்றாக ஒளிரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இங்க எல்சிஎம் HCF கண்டுபிடிச்சீங்கன்னா முடிஞ்சது. சோ இங்க என்ன, இது எல்சிஎம், ஏன்னா 40 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அடுத்தது 60 கொடுத்திருக்காங்க, 72 கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே திரும்ப எப்போ மீட் பண்ணும் அப்படின்னா என்ன, திரும்ப லீஸ்ட் காமன் மீட்டிங் பாயிண்ட், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். சோ இது எல்லாமே திரும்ப எப்ப அப்படின்னா திரும்ப மீட் பண்றது எப்போ, அதுதான் எல்சிஎம். சோ திரும்ப மீட் பண்றது எப்படின்னா எல்சிஎம் தான். சோ எல்சிஎம்க்கு ஷார்ட்கட் சொல்லிருக்கோம், ஹையஸ்ட் நம்பரோட மல்டிபிள்ஸ் தான் இருக்கும். ஹையஸ்ட் நம்பர் என்ன 72, 72ஓட மல்டிபிள்ஸ் இருக்கும். அதே சமயத்துல 0 தானே எண்ட் ஆகும், 0 எண்ட் ஆனா தானே இதை டிவைட் பண்ண முடியும். சோ அப்ப என்ன 72ஓட மல்டிபிள்ஸ் எங்க 0ன்னு வருதுன்னு பாத்தீங்கன்னா 5 டைம் 72 அப்படிங்கிறது 360. சோ இதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் 360 வினாடிகள் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடலாம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி. ஷார்ட்கட் தெரியாதவங்க தான் இதை எல் மெத்தட்ல யூஸ் பண்ணுவோம். எல் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன, காமனா ஃபர்ஸ்ட் எடுக்கலாம், 4 எடுக்கலாமா, எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 தானே. 4 எடுத்தீங்கன்னா இங்க 10 வரும், இங்க 15 வரும். அடுத்தது இங்க என்ன இருக்கு காமனா, சோ 4 எத்தனை டைம் 4 இருக்கு, 18 டைம் 4 அப்படிங்கிறது 72. அடுத்ததான் என்ன எடுக்கலாம், இது ரெண்டுலயும் காமனா 2 எடுக்கலாம். 2 எடுத்தீங்கன்னா என்ன 5 15 9ன்னு வந்துடும். அடுத்தது இது ரெண்டுலயும் 5 எடுக்கலாம், 5 எடுத்தீங்கன்னா 1 3 9ன்னு வந்துடும். அடுத்தது 3 எடுக்கலாம், 3 எடுத்தீங்கன்னா 1 1 3ன்னு வந்துடும். சோ அவ்வளவுதான். இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வருதோ அதுதான் ஆன்சர். இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 4 × 2 8, 8 × 5 40, 40 × 3 120, 120 × 3 360. சோ இந்த அளவுக்கு 360 இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டு டைம் அதிகமா எடுத்துக்காம டைரக்டா மல்டிபிளிகேஷன்ல தான் இருக்க போகுது, 72ஓட மல்டிபிளிகேஷன் தான் இருக்க போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். 72ஓட மல்டிபிளிகேஷன் 360, 360 தான் எல்சிஎம் எப்படி சொல்றோம், 360 தான் 40ஆலையும் டிவைட் பண்ண முடியும், 60ஆலையும் டிவைட் பண்ண முடியும். சோ அதனாலதான் 360 எல்சிஎம். சோ இந்த கொஸ்டின்ல என்ன, 8 மணிக்கு எல்லாமே ஒளிர்கின்றன ஒரே டைம்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க, காலை 8 மணி அப்படிங்கிறது. சோ அடுத்ததா என்ன, 360 வினாடிகளுக்கு அப்புறம், 360 வினாடிகள்னா என்ன 6 நிமிஷம் தானே, 6 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்ப ஒளிரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சா. சோ 8 6க்கு
திரும்ப இந்த 3 விளக்குகளும் ஒன்னா ஒளிரும். அதுக்கு முன்னாடி அது எப்போ ஒளிர்ந்துச்சு? 8 மணிக்கு ஒளிர்ந்துச்சு. சோ இந்த இடத்துல இதுக்கான ஆன்சர் 8, 6 அப்படிங்கிறது தான். சோ டைம்ல உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, ஆப்ஷனை கரெக்டா மார்க் பண்ணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன? இரு எண்களின் எல்சிஎம் ஆனது HCF இன் 6 மடங்காகும். HCF 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. சோ இந்த மெத்தட்ல கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். சோ இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். 2 நம்பர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க, அதோட LCM HCF அப்படிங்கிறது 6 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ LCM வந்து HCF மாதிரி 6 மடங்குனா என்ன? 6 HCF மல்டிப்ளை பண்ணாதான் LCM கிடைக்குது, அதுதான மீனிங். அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? HCF ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு நம்பரும் கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன தெரியும்? 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா LCM into HCF அப்படிங்கிறது தெரியுமா? சோ இதுதான் இந்த டைப்ல உங்களுக்கு நிறைய கொஸ்டின் வருது. சோ அதனால இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த இடத்துல என்ன? LCM பதில் 6 HCF போட்டுக்கலாமா? சோ அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு A கான வேல்யூ கிடைச்சிரும். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுச்சு. சோ HCF அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ 6 into HCF into HCF அப்படின்னு நீங்க மாத்திரலாமா? HCF கான வேல்யூ தான் அவங்க கொடுத்துட்டாங்கல்ல, 6 into 12 into 12 போட்டுக்கலாமா? சோ இங்க ஒரு நம்பர் அவங்க கொடுத்துட்டாங்க, ஒரு நம்பர் என்ன? 36 கொடுத்துட்டாங்க. அப்ப இன்னொரு நம்பர் தான் கேக்குறாங்க, B தான் கண்டுபிடிக்கணும் இங்க. சோ இது கேபிட்டல்ல வச்சுக்கலாம், ஏன்னா இங்க 6 B மாதிரி தெரியுதுனால. சோ B ஈக்குவல் டு என்ன? 6 into 12 into 12 டிவைடட் பை இந்த 36 அப்படின்னு வச்சுக்கலாமா? சோ 6 வச்சு அடிச்சீங்கன்னா இங்க 6 டைம் இருக்கு, இங்க அடிச்சீங்கன்னா 2 டைம் இருக்கு. அப்ப B யோட வேல்யூ என்ன? 2 into 12 24. சோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். மாத்தி மாத்தி கேட்பாங்க. HCF என்னன்னு கேட்பாங்க, LCM என்னன்னு கேட்பாங்க, அடுத்தது ஒரு நம்பர் என்னன்னு கேட்பாங்க. சோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி கேட்பாங்க. பட் இந்த ஒரு கான்செப்ட் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா ஈக்குவல் டு LCM and HCF ஆஃப் அந்த 2 நம்பருக்கு. சோ இந்த இடத்துல 3 நம்பருக்கு அது சூட் ஆகாது, ஆல்ரெடி நம்ம சொல்லிருக்கோம். இதே டைப்ல நிறைய கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருக்கு. ஃபர்தரா வரப்போற கொஸ்டின்ஸ்ல நம்ம அதை பார்ப்போம். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன? பின்வரும் இணைகளில் எவை சார்பகா எண்கள் ஆகும்? சார்பகா எண்கள்னா என்ன? ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதாவது காமன் ஃபேக்டர் எதுவுமே இருக்காது. HCF வந்து 1 இருக்கணும். அப்ப ரெண்டுக்கும் காமனா டிவைட் பண்ற மாதிரி எந்த ஒரு நம்பருமே இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன செட் கொடுத்திருக்காங்க? 51, 63. 51, 63 ரெண்டுமே 3ஆல டிவைட் ஆகும். சோ அப்ப அது கிடையாது. ரெண்டாவது என்ன? ரெண்டாவது கொடுத்திருக்கிறது 52, 91. 52, 91. 91, 52 ஒரே இடத்துல பாத்துக்கோமா? 13ஆல டிவைட் ஆகும். சோ அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா 13 காமனா என்னால எடுத்து எழுத முடியும். சோ அப்ப அந்த நம்பர் கிடையாது. அடுத்து 71, 81. சோ இந்த இடத்துல 71ங்கிறது பிரைம், அதனால கண்டிப்பா காமனா இருக்காதா? சோ அப்ப இதுதான் ஆன்சர். அடுத்தது இன்னொரு நம்பர் இருக்கு, அதையும் செக் பண்ணிடுவோம். 81, 99. 81, 99 3ஆலையும் டிவைட் ஆகும், அதே சமயத்துல 9ஆலையும் டிவைட் ஆகும். சோ 9மே வெளியே எடுக்க முடியும், 3 வெளியே எடுக்க முடியும். சோ அந்த மாதிரி எதுவுமே எடுக்க முடியாத நம்பர் என்ன? 71, 81. சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 71, 81 தான் சார்பகா எண்கள். அவை ரெண்டுக்கும் எதுவும் காமனா இல்ல. அதோட HCF அப்படிங்கிறது 1. அதோட LCM என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றது தான் ஆன்சர். ஏன்னா HCF 1 ஆயிடுச்சு இல்ல, சோ அதனாலதான். சோ 71 into 81 என்ன வருதோ அதுதான் இந்த 2 நம்பருக்கான LCM. ஓகே, அடுத்த क्वेश्चन என்ன? 8, 9 மற்றும் 12 ஆகிய எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 8, 9, 12 3 நம்பராலையும் வகுப்படணும். அப்படின்னா என்ன? இதோட LCM எல்லாம் வகுப்படணும், அவ்வளவுதான். அது சிம்பிள். ஃபர்ஸ்ட் LCM கண்டுபிடிங்க. 8, 9 அப்படிங்கிறது பகா எண், சார்பகா எண் சொல்லுவோமா? சோ இதுல வந்து 8, 9க்கும் 2க்கும் காமனா எதுவும் இல்லைன்றப்ப என்ன பண்ணுவோம்? LCM கண்டுபிடிக்க மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப 8 into 9 என்ன? 72. 72 12ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். சோ அப்ப 72 தான் LCM னு ஷார்ட்கட்ல சொல்லிடலாம். அப்படியே இல்லைன்னா என்ன? காமன் ஃபேக்டர் எடுக்கணும். சோ 2 வெளியே எடுத்தீங்கன்னா 4, இங்க 9, 6ன்னு வரும். அடுத்து 3 வெளியே எடுக்கலாம். 3 எடுத்தீங்கன்னா 4, 3, 2ன்னு வந்துரும். சோ அடுத்ததான் என்ன பண்ணலாம்? திரும்பவும் 2 எடுக்கலாம். 2 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2, 3, 1ன்னு வந்துரும். சோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 72 தான் வரும். சோ 2 into 3 6, 6 into 2 12, 12 into 2 24, 24 into 3 72. சோ 72ங்கிற LCM அப்படிங்கறத மீட் பண்ற அதிகப்படியான 4 இலக்க எண் அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இப்போ 4 இலக்க எண் மிகப்பெரிய எண் அப்படிங்கிறது என்ன? 9999 தானே. சோ இதுக்கு கம்மியா தான் இருக்க போகுது. அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இது டிவைடட் பை 72 போட்டு வர்ற ரிமைண்டர் ஒன்னு வரும்ல, அந்த ரிமைண்டரை இதுல சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். நம்ம வேற மாதிரி சால்வ் பண்ணுவோம். வேற மாதிரினா என்ன? ஃபர்ஸ்ட் 100 டைம் அப்படிங்கிறது என்ன? 7200ன்னு வந்துருமா? ஒரு 4 டைம் எடுத்துக்கலாமா? ஏன்னா ரிமைனிங் 2800 இருக்கு. 4 டைம் 720 அப்படிங்கிறது என்ன? 2880 தானே. 2880. சோ இப்ப இதை ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 10080 வந்துருமா? சோ 10080. 10080ங்கிறது டிவிசிபிள் பை 72. அதுக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு 72 கழிக்கிறது தானே. 72 கழிச்சீங்கன்னா என்ன வரும்? 10008ன்னு வந்துருமா?
சோ 10,008 அப்படிங்கிறது வந்து டிவிசிபிள். ஆனா எனக்கு என்ன வேணும், 4 இலக்க எண் தான் வேணும். அப்ப இதுதான் முதல் 5 இலக்க எண் 72ஆல டிவைட் ஆகுறது. அதாவது 5 இலக்க எண்ல ஸ்டார்டிங்ல டிவைட் இந்த 3 நம்பராலையும் டிவைட் ஆகுறதுன்னு கேட்டா இதை சொல்லிடலாம். ஆனா எனக்கு கேட்கறது 4 இலக்க எண். அப்ப என்ன பண்ணும், இதுல இருந்து இன்னொரு 72 சப்ட்ராக்ட் பண்ணும். சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 72 கழிச்சீங்கன்னா என்ன வரும், இங்க இருந்து 8 கழிச்சா 64, 64 அங்க கழிச்சீங்கன்னா 9,936 அப்படிங்கிறது வந்துடும். சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 9,936. இந்த நம்பரை தான் இந்த 3 நம்பரும் டிவைட் பண்ணும் மிகப்பெரிய 4 இலக்க எண்கள்ல. ஓகே, அடுத்த கொஸ்டின் இரு எண்களின் HCF 2 மற்றும் அவற்றின் LCM 154. அவ்விரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் 8 எனில் அவற்றின் கூடுதல் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ கொடுத்திருக்கிறது அப்படியே எடுத்து எழுதுவோம். HCF என்னன்னு கொடுத்துட்டாங்க, HCF என்ன 2ன்னு சொல்லியிருக்காங்க, LCM என்ன 154ன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு நம்பருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது 8. சோ இப்ப ABன்னு வச்சீங்கன்னா A மைனஸ் B அப்படிங்கிறது 8ன்னு கொடுத்துருக்காங்க. சோ அடுத்தது என்ன கேக்குறாங்க, A பிளஸ் B என்னன்னு தான் கேக்குறாங்க. சோ இதை சால்வ் பண்றதுக்கு இந்த டைப்லயும் உங்களுக்கு கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள். சோ LCMல HCF தூக்கிடுங்க. HCF எப்படி தூக்குவீங்க, ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 154 ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 தான் இருக்கும், அது HCF ஆயிடுச்சா. சோ HCF ரவுண்ட் பண்ணிக்கலாம். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு, சோ 77ன்னு வருமா. சோ இந்த 77ங்கிறது தான் ரெண்டு நம்பரா இருக்கும். ரெண்டு நம்பர் அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். 77 ஃபேக்டர் பண்ணுங்க, 7 எடுத்தோம்னா 11 வருமா, 11 எடுத்தோம்னா 1ன்னு வருமா. அப்ப 11 7 அப்படிங்கிறது தான் ரெண்டு நம்பர், 2 டிஃபரெண்ட் நம்பர். அதாவது HCF எடுத்ததுக்கு அப்புறம் இருக்கும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்படி இருக்கா, ரெண்டு நம்பர் இங்க இருக்குமா, அந்த ரெண்டு நம்பர்ல இந்த 2 எடுத்ததுக்கு அப்புறம் இருக்க போறது 7ம் 11ம், அவ்வளவுதான். சோ இது ஈஸியா கண்டுபிடிச்சணும். ஏன்னா 2 எடுத்ததுக்கு அப்புறம், அதாவது LCMல இருக்கிறது என்ன பண்ணுவோம், 2 7 11 தானே மல்டிப்ளை பண்ணுவோம். 2 எடுத்ததுக்கு அப்புறம் ரிமைனிங் இருக்கிற நம்பர் அப்படியே மல்டிப்ளை பண்ற மாதிரி தானே இருக்கும் LCM கண்டுபிடிக்கும் போது. 2ங்கிறது எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் காமனா எதுவும் இல்லை. அப்புறம் திரும்ப 7 எடுப்போம், அடுத்து திரும்ப 11 எடுப்போம். சோ அந்த மாதிரி தான் இது எடுத்திருப்பாங்க. அப்ப இது 7 11 அப்படின்னா 2 எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும், இது 14 இருந்திருக்கும், இது 22 இருந்திருக்கும். சோ நம்மளுக்கு கேக்குற கொஸ்டின் என்ன, ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. 14 பிளஸ் 22 என்ன, 36. சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 36. இந்த மெத்தட் கிளியரா பாத்துங்க. இதே போல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன, 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் மற்றும் 4 மீட்டர் அளவுகளை கொண்ட கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அதிகபட்சம் அப்படின்னா என்ன, ஹையஸ்ட்னா என்ன, HCF, அவ்வளவுதான். சோ HCF தான் கேக்குறாங்க. இந்த இடத்துல என்ன, மீட்டர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையுமே சென்டிமீட்டரா மாத்திடலாம். 1 மீட்டர் 20 சென்டிமீட்டருங்கிறது 120 சென்டிமீட்டர் தானே. சோ 120 சென்டிமீட்டர் மாத்திருங்க. அடுத்தது 3 மீட்டர் 60 சென்டிமீட்டருங்கிறது 360 சென்டிமீட்டர். ஏன்னா 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டருங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து 4 மீட்டருங்கிறது 400 சென்டிமீட்டர். சோ இப்ப இதுக்கு இந்த மாதிரி இருக்கிற நீளங்கள்ல இருக்க கயிறுகளை அளக்கிறதுக்கு ஒரு கயிறு வேணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே காமனான கயிறு தானே வேணும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன அப்படிங்கறதா இங்க கொஸ்டின். சோ இது காமனா என்ன இருக்கு, 40 எடுக்கலாமா, 0 40 கண்டிப்பா எடுக்கலாம், பார்த்தோன்னே தெரியும். அப்படியே இல்லைன்னா 10 எடுத்து சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 40 தெரியுது, 40 எடுக்கலாம். 40 எடுத்தீங்கன்னா இங்க என்ன வரும், 3 டைம் 40, இங்க 9 டைம் 40 இருக்கு. சோ அடுத்தது இங்க என்ன டைம் இருக்கு, 10 டைம் இருக்கு. சோ அடுத்ததான் என்ன காமனா எடுக்க முடியும், சோ காமனா எதுவுமே எடுக்க முடியாது. நமக்கு தேவை HCFனா 3லயுமே காமனா இருக்கணும். சோ 3லயுமே இங்க காமனா இல்ல அப்படின்னா என்ன, 40ங்கிறது ஆன்சர். சோ அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 40 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன, இரண்டு ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் 300 மற்றும் அவற்றின் HCF 5 எனில் அவ்வெண்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப என்ன, A into B equal to LCM into HCF நமக்கு தெரியும். இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க, சோ இங்க A into Bங்கிறது 300ன்னு கொடுத்துட்டாங்க. LCM into HCFங்கிறது LCM தெரியாது, ஆனா HCF தெரியும். HCF 5ன்னு கொடுத்துட்டாங்க. சோ இப்ப இந்த 5 அப்படியே அந்த பக்கம் டிவைட் பண்ணிக்கலாமா, LCM கிடைச்சிருமா. LCMங்கிறது என்ன, 300/5 என்ன, 300/5 அப்படிங்கிறது என்ன, 300/5 60. சோ LCM 60. எனக்கு LCMமும் HCFம் இருந்துச்சுனாவே ரெண்டு நம்பர் என்னன்றதை கண்டுபிடிச்சலாம். ஆல்ரெடி நம்ம மெத்தட் பார்த்திருக்கோம், ப்ரீவியஸ் கொஸ்டினும் அதே தான். சோ இங்க என்ன, HCFங்கிறது 5ன்னு கொடுத்துட்டாங்க, LCMங்கிறது 60ன்னு கொடுத்துட்டாங்க. சோ ஈஸியா சால்வ் பண்ணிடலாமா. என்ன, ரெண்டு நம்பருக்கு எடுக்கிறது 5ன்னு வெளியே எடுப்பாங்க. 5ன்னு எடுத்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்றது தான் கண்டுபிடிக்கணும். சோ இங்க 60 வச்சு ஃபர்ஸ்ட் 5 எடுப்போம். 5 எடுத்தா என்ன வருது, ரிமைனிங் 12 வருது. சோ 12ங்கிறத எப்படி எழுதலாம், ஃபர்ஸ்ட் 2 அதாவது அடுத்தது ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. 2ன்னு எடுக்கலாம், 6, அடுத்தது 2ன்னு எடுக்கலாம், 3, அடுத்தது 3 எடுக்கலாம். சோ இப்ப இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 நான் எடுத்ததுக்கு அப்புறம் நான் உள்ள இருக்கிற ரெண்டு நம்பரையும் 5 வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்குல்ல, அது என்ன, 4 into 3 இருக்கலாமா.
சோ அதாவது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 3 அப்படின்னு இருக்கலாமா? அதாவது இங்க என்ன இருக்கலாம் 4,3ன்னு வந்திருக்கலாம், அது வந்திருக்கலாம். ஆர் இது இல்லைன்னா இன்னொரு நம்பர் என்ன பாசிபிள், இன்னொன்னும் இருக்கு. ஏன்னா மொத்தம் 3 நம்பர் இருக்கனால. சோ இன்னொன்னு என்ன பாசிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 2 × 3 × 2ன்னு பண்ணலாமா? சோ அப்படி என்ன அப்படின்னா என்ன 6,2 அப்படின்றது வரலாமா? சோ 6,2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6,2ன்னு வரலாம். அதாவது 5 வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி இருக்குமா இந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது இங்க நம்ம வேல்யூ வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா தெரிஞ்சிடும். சோ இங்க என்ன வரும் 4 × 5 என்ன 20. சோ அதே இடத்துல இங்க 3 × 5 என்ன 15. 20 × 15 300 தானே. சோ அப்ப கரெக்டா வந்துருச்சு. ரெண்டு நம்பர் என்னன்னு சொல்லிடலாம். அதே போல இங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வராது. ஏன்னா இதுல திரும்பவும் காமன் ஃபேக்டர் இருக்கனால இது 5ங்கிறதே HCF கிடையாது. இது காமனா திரும்பவும் 2 வெளியே எடுக்கலாம்ல. சோ இங்க வர்ற ரெண்டு நம்பரும் சார்பகா என்ன நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் வெரி சிம்பிள். சோ சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா சார்பகா என்ன இருக்கணும்னா 6, 2 நம்ம எடுக்க மாட்டோம்ல. அப்படியே எடுத்தாலுமே உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா 6 × 5 என்ன 30. அதே இடத்துல 2 × 5 என்ன 10. 30க்கும் 10க்கும் உங்களுக்கு HCF அப்படிங்கிறது என்ன வரும் 5 வராது இல்ல 10 வந்துரும்ல. சோ அப்ப இது கிடையாது. அப்ப என்ன வரும் 20, 15. வேற எந்த மெத்தடும் யூஸ் பண்ண தேவையில்ல. ப்ரீவியஸாவும் இதே क्वेश्चन தான் சால்வ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் HCF வச்சு ஃபேக்டரைஸ் பண்ணிடணும். HCF வெளியே எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் HCFங்கிறது வெளியே வச்சு ஃபேக்டரைஸ் பண்ணீங்கனாவே ரிமைனிங் இருக்கிறத ஃபேக்டரைஸ் பண்றது காம்பினேஷன்ல வரலாம். இல்லனா ரெண்டே நம்பர்ல வந்துச்சுன்னா சிம்பிள். ரெண்டு பக்கம் எழுதிக்கலாம். இங்க என்ன 3 இருக்கனால காம்பினேஷன்ஸ் வரும்ல. இது 2 மல்டிப்ளிகேஷன் ஆகி ஒரு நம்பர் ஆகும், இது ஒரு நம்பர் ஆகும். சோ அந்த மாதிரி எழுதணும். அப்படியே இல்லைன்னா நீங்க எடுக்கிற ரெண்டு நம்பரும் என்ன சார்பகா எண்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஆன்சர் வந்துரும். சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 20, 15. அந்த ரெண்டு எண்கள் என்ன 20, 15. ஓகே, அடுத்த क्वेश्चन என்ன 5,64,872 என்ற எண்ணானது 88 ஆல் வகுபடுமா என ஆராய்க. வகுபடுமா என ஆராய்கன்னா டிவிசிபிலிட்டி ரூல் நமக்கு தெரியணும். சோ 88ஓட வகுபடுமா அப்படின்னு தெரிஞ்சிருந்தா 88 டிவைட் பண்ணுங்க. சோ 8ங்கிறது வெளியே எடுக்கலாமா? அப்ப என்ன 11 அப்படின்றது வருமா? சோ 8 × 11ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா 8க்கான டிவிசிபிலிட்டி ரூலும் எனக்கு தெரியணும், 11க்கான டிவிசிபிலிட்டி ரூலும் தெரியணும். ரெண்டு ரூலும் தெரிஞ்சதுன்னா இதுக்கான ஆன்சர் சொல்லிட முடியும். டிவிசிபிலிட்டி ரூல்னு தனியா பிளேலிஸ்டே இருக்கு. அதுல வந்து எல்லா டிவிசிபிலிட்டி ரூலும் கொடுத்திருப்போம். சோ அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாயிடும். அந்த பர்டிகுலர் டாபிக்ல ஒரு क्वेश्चन அது கேட்டாங்கன்னா அது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது தனியா பாத்துக்குங்க. ஓகே, இப்போ இது எப்படி செக் பண்றது அப்படின்னு பார்ப்போம். கொடுத்திருக்கிற நம்பர் என்ன 5,64,872. சோ ஃபர்ஸ்ட் டிவிசிபிலிட்டி ரூல் 8 என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணா போதும். லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல டிவைட் ஆகுமா? 800 ஆகும், 72 ஆகும். சோ அப்ப லாஸ்ட் 3 டிஜிட் மட்டும் எடுத்து 8ஆல டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 0 வரதுனால இது 8ஆல டிவைட் ஆகுது. அதே சமயத்துல 11ஆல டிவைட் ஆகணும்னா அதுக்கான ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட் பொசிஷன்ஸ், அதாவது 1, 3, 5 அப்படிங்கிற இருக்கிற இடத்துல இருக்க டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும். அடுத்து 2வது இடம், 4வது இடம், 6வது இடம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா 0வோ இல்ல 11ஓ வந்துச்சுன்னா உங்களுக்கான ஆன்சர் 11ஆல டிவிசிபிள்னு சொல்லிடலாம். சோ 5 + 4 என்ன 9, 9 + 7 என்ன 16, 16 மைனஸ் 6 + 8 அப்படிங்கிறது என்ன 14, 14 + 2 அப்படிங்கிறது என்ன 16. சோ 16 - 16 0. சோ அப்ப என்ன இது 11ஆலையும் டிவைட் ஆகும். இப்ப இந்த நம்பர் 8ஆலையும் டிவைட் ஆகுது, 11ஆலையும் டிவைட் ஆகுதுன்னா ஆப்வியஸா 88ஆல டிவைட் ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை. சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் எஸ், ஆம், இது டிவைட் ஆகும். ஓகே, அடுத்த क्वेश्चन வில்சன், மதன் மற்றும் குணசேகரன் ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான சுற்றை முறையே 10, 15 மற்றும் 20 நிமிடங்களில் சுற்றி முடிக்கின்றனர். அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள். அதாவது சர்க்கிளை பொறுத்து क्वेश्चन கேட்டிருக்காங்க. இதுவும் வேற ஒண்ணுமே இல்ல, எல்சிஎம் அப்படிங்கிறது தெரியணும். 3 பேரும் திரும்ப எப்ப மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா திரும்ப லீஸ்ட் காமன் அப்படின்ற மீனிங்கே இருக்குல்ல. லீஸ்டா எப்போ திரும்ப மீட் பண்ணுவாங்க அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. லீஸ்ட் காமன் மீட்டிங் பாயிண்ட் எல்சிஎம். அவ்வளவுதான். கொடுத்திருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 10, 15, 20 அப்படிங்கிறது நிமிஷத்துல கொடுத்துருக்காங்க. இதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஷார்ட்கட் அப்படிங்கறத வச்சு கண்டுபிடிக்கலாம். இது வந்து 60 அப்படிங்கிறது எல்சிஎம் சொல்லிடலாம். அதாவது 20 எடுத்து செக் பண்ணுவீங்க. 20 15ஆல டிவைட் ஆகாது. சோ அடுத்து 40, 40 15ஆல டிவைட் ஆகுது. அடுத்தது 60, 60 15ஆல டிவைட் ஆகும். அடுத்து 10ஆலையும் டிவைட் ஆகும். சோ 60 தான் எல்சிஎம் அப்படிங்கிறது ஷார்ட்கட்ல சால்வ் பண்றது. சோ அடுத்தது இங்க காமனா எடுத்து சால்வ் பண்ற மெத்தட் என்ன 5 எடுப்பீங்க, 2, 3, 4ன்னு வந்துரும். அடுத்து 2 எடுப்பீங்க, 1, 3, 2ன்னு வந்துரும். சோ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வருதோ அதுதான் ஆன்சர். 5 × 2 10, 10 × 3 30, 30 × 2 60. சோ அப்ப 60ங்கிறது எல்சிஎம். இந்த 60ங்கிற எல்சிஎம் எது கண்டுபிடிக்கணும்னா 60 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாமே ஒன்னா மீட் பண்ணிக்குவாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்ல. ஒன்னா மீட் பண்ணிக்குவாங்கன்னாவே எங்க மீட் பண்ணுவாங்க 3 பேர் ஓடுறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் மீட் பண்ணுவாங்க மேக்ஸிமம் நம்பரை பொறுத்து.
இப்ப இவங்க 2 பேர் மட்டும் தான் ஓடுறாங்க அப்படின்னா 10 15 இதோட எல்சிஎம் என்ன 30ன்னு வருமா? அப்போ 30 நிமிஷத்திலேயே இவங்க 2 பேர் மட்டும் தான் ஓடுறாங்கன்னா மீட் பண்ணிக்குவாங்க. ஆனா இங்க என்ன 3 பேரும் மீட் பண்ணோம் அப்படின்னா 3 பேருக்கான எல்சிஎம் என்ன 60 நிமிஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க ஓடுறதுக்கு அப்படின்னா அடுத்து எத்தனை மணிக்கு மீட் பண்ணுவாங்க? சோ 8 மணிக்கு, காலையில 8 மணிக்கு அவங்க திரும்ப மீட் பண்ணுவாங்க. சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 8 மணி. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன? HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல அல்ஜிப்ரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அல்ஜிப்ராவோட ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கணும். அல்ஜிப்ராவோட ஃபார்முலாஸ் தெரிஞ்சதுன்னா இது ஈஸியா கண்டுபிடிக்கலாம். 2x² - 18 மற்றும் x² - 2x - 3 இதுக்கான HCF என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ கண்டுபிடிக்கலாம். இதுவுமே அல்ஜிப்ரா தெரிஞ்சிருக்கணும். 2x² - 18 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க x² - 2x - 3. சோ இங்க பெருக்குனா -3 வரணும், கூட்டினா -2 வரணும். அப்ப என்ன -3 பெருக்குனா வரணும், கூட்டினா -2 வரணும். அப்படின்னா என்ன 3 × 1 தானே 3ன்னு வரும். சோ 3 × 1 இதுல எது மைனஸ், இது மைனஸ் வருமா, இது பிளஸ் வரும். அப்பதானே வந்து கூட்டும் போது -2ங்கிறது வரும். சோ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை எப்படி எடுத்து எழுதுறது அப்படின்னு தெரியணும். இது அப்படியே ஃபேக்டரைஸ் பண்ணிடலாமா? அடுத்த செகண்ட் x - 3 x + 1ன்னு எழுதிடலாமே. இதை முடிஞ்சுதா? சோ அடுத்தது இங்க காமனா எடுத்தீங்கன்னா 2 வெளியே எடுத்தீங்கன்னா என்ன வரும்? x² - 9ன்னு வந்துருமா? x² - 9ங்கிறது எப்படி எழுதலாம்? 2 × x² - 3². அதாவது a² - b². ஆல்ரெடி சொன்ன a² - b² அதிகமா கேட்பாங்க. சோ அப்ப இதுல காமனா என்ன இருக்கு? சோ a² - b² அப்படிங்கறது பிரிச்சு எழுதுனீங்கன்னா என்ன வரும்? a + b a - b தான். சோ x + 3 x - 3 தான். சோ இதுல என்ன வருது? x - 3 x + 1. சோ இது ரெண்டுலயும் காமனா என்ன இருக்கு? x - 3 x - 3. அப்ப காமனா இருக்கிறது தானே HCF. HCF என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இது ரெண்டுலயும் காமனா இருக்கிற ஃபேக்டர் என்ன? x - 3. சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் x - 3. சோ அல்ஜிப்ரா ரிலேட்டட்ல கேக்குற क्वेश्चंस சால்வ் பண்ண தெரியணும். ஏன்னா HCF LCMல அந்த டைப்லயும் உங்களுக்கு क्वेश्चंस நிறைய கேட்டிருக்காங்க previous year क्वेश्चंsல. ஓகே, அடுத்து HCF தான். 64x⁸ 240x⁸ இதுக்கான HCF என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. 64x⁸ 240x⁸ இதுக்கு HCF என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. HCF என்ன? ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணனும். 240 ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. 240 அப்படிங்கறத 2 2 எடுத்தீங்கன்னா 2 எடுத்தீங்கன்னா என்ன 120, 2 எடுத்தீங்கன்னா 60, 2 எடுத்தீங்கன்னா 30, 2 எடுத்தீங்கன்னா 15, அடுத்தது 5 எடுத்தீங்கன்னா 3. சோ இந்த மாதிரி எழுதலாமா? அப்ப 2⁴ × 3 × 5 × x⁴ ன்னு எழுதிக்கலாம் இத. அதே சமயத்துல 64 எடுத்து எழுதினீங்கன்னா 2 எடுத்தீங்கன்னா 32, 2 எடுத்தீங்கன்னா 16, 2 எடுத்தீங்கன்னா 8, 2 எடுத்தீங்கன்னா 4, 2 எடுத்தீங்கன்னா 2, அடுத்து 2 எடுத்துடலாம். சோ 2⁴ அப்படின்னு எழுதிக்கலாம். சோ இது டைரக்டாவே தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஈஸியான ஒண்ணுதான். சோ 64ங்கிறது 2⁴, 128ங்கிறது 2⁴7. அதே போல 1024 வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 1024ங்கிறது 2⁴10 அப்படிங்கிறது. சோ இது தெரிஞ்சிருக்கணும். சோ இப்போ HCF கண்டுபிடிக்கணும். HCF என்ன? ரெண்டுலயும் காமனா இருக்கிற ஃபேக்டரை ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ரெண்டுலயும் காமனா என்ன ஃபேக்டர் இருக்கு? HCF அப்படிங்கிறது 2 அப்படிங்கிறது இதுலயும் இருக்கா, அடுத்தது x அப்படிங்கிறது இதுலயும் இருக்கு. 2 எழுதியாச்சா? இப்ப 2ங்கிறது அதாவது லீஸ்ட் பவரை எடுக்கணும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா பவர் கம்மியா இருக்கிறது தான் எடுக்கணும். அதுதான் காமனா இருக்கும். இப்ப 2⁴6 2⁴4 எது காமனா இருக்கும்? 2⁴4 தான் காமனா இருக்கும். 4ங்கிறது இங்க இருக்கும். 2⁴6ங்கிறது அங்க இருக்காதுல்ல. இப்ப 2⁴4ங்கிற சின்ன நம்பர் தான் இருக்கணும். அப்ப 2⁴4 வந்துரும். xல எது சின்னதா இருக்கு? x⁴6. அப்ப என்ன 2⁴4 அப்படிங்கிறது 16 x⁴6 அப்படிங்கிறது தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சோ இந்த டைப்ல உங்களுக்கு क्वेश्चंस அடிக்கடி கேட்டிருக்காங்க. சோ அதனால கிளியரா சால்வ் பண்ண கத்துங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு அடுத்து எடுத்து எழுதினாவே போதும். ஃபர்ஸ்ட் மெத்தட் காரணிப்படுத்துதல் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த மெத்தட் தான் இது. சோ இந்த இடத்துல மாறி அதாவது வேரியபிள்ஸ் வச்சு क्वेश्चंस கொடுத்திருந்தாலும் நமக்கு LCM HCF கண்டுபிடிக்க தெரியணும். இதுக்கான HCF அப்படிங்கிறது 16 x⁴6. ஓகே, அடுத்த क्वेश्चन என்ன? அதுவும் HCF தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 3ABC 5xyz அடுத்தது வந்து 7pqr இந்த நம்பருக்கு இதுக்கான HCF அப்படிங்கிறது கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. HCF அப்படிங்கிறதுனா காமனான ஃபேக்டர் எடுத்து எழுதணும். காமனான ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் லீஸ்ட் பவரா இருக்கணும். சோ இதுல காமனா ஏதாவது இருக்கா? நம்பர்லயும் எதுவும் காமனா இல்ல, வேரியபிள்ஸ்லயும் மாறியிலயும் எதுவும் காமனா இல்ல. சோ அப்ப என்ன எதுவுமே காமனா இல்லைன்னா HCF அப்படிங்கிறது என்ன 1. சோ அப்ப இது 3 நம்பரை என்ன கோ பிரைம்னு சொல்லிடலாமா? அதாவது சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லிடலாமா? சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 1. இதே இடத்துல LCM கேட்டிருந்தா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்றது தான் உங்களுக்கான ஆன்சர். ஏன்னா சார்பகா எண்கள் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்றது தான் உங்களுக்கான LCM. ஓகே, அடுத்ததான் என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்ததான் 2 क्वेश्चन தான் HCF தான் கண்டுபிடிக்க போறேன். இதுக்கான HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ இப்போ இதோட மீனிங் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா a⁴m × a⁴1 தானே.
சோ இது a பவர் m இன்டு a ஸ்கொயர் தானே. சோ அடுத்தது என்ன a ஸ்கொயர் a பவர் m இன்டு a கியூப் தானே. இதுதான் இந்த மாதிரி மாறி இருக்கு. இது சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் டாபிக் அப்படின்னு சொல்லுவோம். சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் டாபிக் அப்படிங்கிறதும் தனியா பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதை பாத்தீங்கன்னா இது எப்படி இப்படி மாறுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி இருக்கிறத அடிஷன்ல எழுதுவோம், இந்த மாதிரி இருக்கிறத அடிஷன்ல எழுதுவோம், அடிஷன் இருக்கிறத இந்த மாதிரி பிரிச்சு எழுதுவோம். சோ எதுக்கு இந்த மாதிரி பிரிச்சு எழுதிட்டோம்னா பவர்ல வேரியபிள் இருக்கு, அதே சமயத்துல நம்பர் இருக்கு. அப்ப நான் காமன் ஃபேக்டர் எடுக்கணும்ல, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எடுக்கணும்ல. சோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா HCF தானே கண்டுபிடிக்க சொல்றாங்க. HCFனா a ன்னு எடுக்கணும். சோ a அப்படிங்கறது எடுத்துக்கலாம். இங்க m அப்படிங்கிற பவரை காமனா எடுத்துக்கலாமா, a பவர் m ன்னு இன்டு அடுத்ததா எடுக்கிறது தான் a. திரும்பவும் a தான் எடுக்கிறேன், ஏன்னா a பவர் mங்கிறது தனியா இருக்கு, அதுல காமனா எல்லாத்துலயுமே இருக்கு. ஆனா அடுத்ததா என்ன காமனா இருக்கு, a அப்படிங்கிறது காமனா இருக்கு. ஆனா என்ன, அதோட பவர் மாறுதான். இங்க a பவர் 1 இருக்கு, இங்க a பவர் 2 இருக்கு, இங்க a பவர் 3 இருக்கு. சோ HCF ன்னு வரும்போது என்ன பவர் எடுப்போம், காமனா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா a 2 a எழுதிக்கலாம். அதுல ஒன்னு வந்து பவர் m அப்படிங்கறது அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது பவர் என்ன 1 2 3 இருக்கு. சோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா பவர்ல என்ன இருக்கிறது எடுப்போம், லீஸ்டா இருக்கிறது எடுப்போமா. சோ லீஸ்டா இருக்கிறது எடுத்தோம்னா ஆன்சர். சோ அப்ப என்ன a பவர் m plus 1 அப்படிங்கிறது ஆன்சர். ரொம்ப சிம்பிளாவே சொல்லிடலாம், இங்க பார்த்த உடனே கூட சொல்லிடலாம். ஆனா அதை இப்படி பிரிச்சு எழுதி கத்துக்கிட்டோம்னா தான் ஈஸியா புரியும். சோ இதுக்கான ஆன்சர் a பவர் m plus 1 ன்னு எழுதிருக்கலாம், or else a into a பவர் m அப்படின்னு எழுதிருக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்ம மார்க் பண்ணணும். சோ அடுத்தது என்ன இருக்கு, இதுக்கான HCF கண்டுபிடிப்போம். இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்றது இது எப்படி பண்ண முடியும், சோ காமனா இருக்கிறது வெளியே எடுக்கலாமா. a அப்படிங்கறத வெளியே எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும், இங்க 2a அப்படின்னு வந்துருமா. அடுத்தது இங்க +1 ன்னு வந்துரும். இதுக்கு மேல இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அடுத்ததா என்ன, இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலேட்ல இருக்கா. ஏன்னா 1 ன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு மேல ஸ்கொயர் இருக்கிறதா வச்சுக்கலாம், பவர் என்ன வேணா வச்சுக்கலாம். சோ அப்படி என்ன, இது எப்படி எழுதலாம், 2a பவர் ஸ்கொயர்னு எழுதலாமா, -1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சோ எதுக்கு அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்ங்கிற ஃபார்மேட் வரதுக்கு. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a + b a - b. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா, கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ அப்ப இது a + b a - b ஃபார்மட்ல எழுதுனா என்ன வரும், 2a + 1 2a - 1 ன்னு வந்துருமா. சோ அப்போ இது ரெண்டுக்கும் தானே HCF கண்டுபிடிக்கும். இதுல ரெண்டுலயும் என்ன காமனா இருக்கு, HCF அப்படிங்கிறது என்ன, காமன் ஃபேக்டர் எடுத்து எழுதணும். இது ரெண்டுலயும் காமனா என்ன ஃபேக்டர் இருக்கு, 2a + 1 2a + 1ங்கிறது காமனா இருக்கு. சோ HCF என்ன, 2a + 1 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிள். அல்ஜிப்ரா ரிலேட்டட்லி ஒரு சில क्वेश्चंस இருக்கணும், அதுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபார்முலாஸ் மட்டும் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே, அடுத்ததா வர போற அல்ஜிப்ரா ரிலேட்டட் क्वेश्चंस எல்லாமே நம்ம LCM கண்டுபிடிக்க போறோம். சோ இதுக்கு LCM என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. 8x⁴ y², 48x² y⁴ அப்படிங்கிற क्वेश्चन கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஃபேக்டரைஸ் பண்ணும். 8 ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன வரும், 2⁴x⁴ y² அப்படிங்கறது சொல்லிடலாமா. சோ 48 ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. 48 அப்படிங்கிறது என்ன, 8 வெளியே எடுக்கலாம், அதாவது 2 கியூப்னு எடுக்கலாம், இல்லனா 2 2ஆவே கூட எடுங்க. 2 எடுத்தீங்கன்னா என்ன 24, 2 எடுத்தா 12, 2 எடுத்தா 6, 2 எடுத்தா 3. அப்ப என்ன 2⁴ into 3 into x⁴ y⁴ அப்படிங்கறத எழுதிக்கலாமா. சோ இது இந்த மாதிரி மாத்தி எழுதிருக்கோம், அவ்வளவுதானே. சோ இப்போ இதுல காமனா LCM அப்படிங்கிறது காமன் கிடையாது, எல்லா ஃபேக்டரியுமே எழுதணும். எல்லாமே என்னன்னா 2 இருக்கு, x இருக்கு, y இருக்கு, 3 இருக்கு. அப்ப 2x y அடுத்து 3 இவ்வளவு தானே, இதெல்லாம் எழுதிட்டோம். சோ இப்போ 2ல எது ஹையஸ்ட் பவர், 4 தானே. அடுத்து x ல எது ஹையஸ்ட் பவர், 4 தானே. y ல என்ன ஹையஸ்ட் பவர், 4 தானே. சோ அப்போ 3 ல என்ன ஹையஸ்ட் பவர், 1 தான். சோ அப்ப இவ்வளவுதான் ஆன்சர். சோ இத மல்டிப்ளை பண்ணலாமா, 2⁴ங்கிறது 16, 16 into 3 என்ன 48, 48 x⁴ y⁴ தான் இதோட LCM. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத ஃபேக்டரைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிட்டு இருக்கிறதுல எல்லா காரணிகளுமே எடுத்து எழுதணும். காரணிகள்னா ஃபேக்டர்ஸ். சோ எல்லாத்தையுமே எடுத்து எழுதிட்டு அதுல இருக்க எல்லாத்துக்கும் இருக்கிற ஹையஸ்ட் பவரை எழுதணும். சோ அதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த क्वेश्चन என்ன இருக்கு, 5x - 10க்கும் 5x² - 20க்கும் இருக்கிற காமன் ஃபேக்டர் என்னன்னு கேக்குறாங்க. இதுல காமனா என்ன எடுக்கலாம், 5 வெளியே எடுக்கலாமா. 5 வெளியே எடுத்தீங்கன்னா என்ன வரும், x - 2 ன்னு வந்துருமா. இதுல காமனா என்ன எடுக்கலாம், இதுலயும் 5 வெளியே எடுக்கலாம். 5 வெளியே எடுத்தீங்கன்னா என்ன வரும், x² - 4 ன்னு வந்துருமா. இந்த x² - 4ங்கிறது ஏதோ ஒரு ஃபார்முலா மாதிரி தெரியுது. என்ன ஃபார்முலா இது, x² - 4 அப்படிங்கிறது a² - b². அதாவது இதை நான் மாத்தி எழுதலாம், x² - 2² ன்னு எழுதலாமா, a² - b². அதை எப்படி பிரிச்சு எழுதுனா என்ன வரும், 5 into x + 2 x - 2 ன்னு எழுதிக்கலாமா. சோ அப்ப என்ன வரும் ஆன்சர். சோ இப்போ இது ரெண்டுலயும் காமனா இருக்கிற ஃபேக்டர்ஸ் எழுதணும் ஃபர்ஸ்ட். சோ 5ங்கிறது காமனா இருக்கு, அடுத்து x - 2ங்கிறது காமனா இருக்கு, அடுத்து x + 2.
சோ இதுக்கு மேல இது எல்லாமே தான் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கு 5ன்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு x - 2ன்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு x + 2ன்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு அப்புறம் அதோட பவர்ஸ் செக் பண்ணும் 5க்கும் ஹையஸ்ட் பவர்ங்கிறது 1 தான் x - 2க்கும் ஹையஸ்ட் பவர் 1 தான் அடுத்து x + 2க்கும் ஹையஸ்ட் பவர் 1 தான் சோ இதுக்கான ஆன்சர் 5 × x - 2 × x + 2 சோ இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ண எழுதி தெரியணும் அல்ஜிப்ரா ரிலேட்டட்ல கேக்குற HCF LCM ஃபாஸ்டா சால்வ் பண்ணிடலாம் ஜஸ்ட் சின்ன ஃபார்முலாஸ் தெரிஞ்சா போதும் அதே சமயத்துல இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்றது காமனா இருந்தா வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சா போதும் ஓகே அடுத்ததா என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க x⁴ - 1 x² - 2x + 1 சோ x⁴ அப்படிங்கிறது எப்படி தெரியுது x² பவர் ஸ்கொயர் - 1² ன்னு எழுதிக்கலாமா அதே போல இங்க என்ன இது வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அதாவது மல்டிப்ளை பண்ணா 1 வரணும் ஆட் பண்ணா -2 வரணும் அப்ப என்ன ரெண்டுமே -1 தானே -1 × -1 தான் +1 வரும் -1 -1 ஆட் பண்ணீங்கனா தான் -2 வரும் அப்ப இது அப்படியே எழுதிக்கலாம் x - 1 x - 1ங்கிறது இத ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதுறது காரணிப்படுத்தி எழுதுறது x - 1 × x - 1 அவ்வளவுதான் சோ இத அப்படியே எழுதுனீங்கனா என்ன வரும் x² + 1 x² - 1 ன்னு வந்துருமா சோ அப்ப இத வந்து இந்த இடத்துல x² - 1ங்கிறது திரும்ப பிரிச்சு எழுத முடியும் எப்படி எழுதலாம் சோ அதோட அடுத்த ஸ்டெப் இங்க போகலாம் சோ x² + 1ங்கிறது எதுவும் மாத்த முடியாது x² - 1 எப்படி எழுதலாம் x + 1 x - 1 அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாமா சோ ஏன்னா இங்க a² - b² அதே ஃபார்முலா தான் இருக்கு சோ அப்போ இப்போ இந்த இதுக்கும் காமனா இருக்கிற ஃபேக்டர்ஸ் அப்படிங்கறது என்ன ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுங்க காமனா இருக்கிறது என்ன x - 1 தான் சோ அடுத்தது என்ன ரிமைனிங் எல்லா ஃபேக்டரும் எழுதணுமா சோ அப்ப என்ன x² + 1 அப்படிங்கிறது இங்க வரும் அடுத்தது x + 1 வந்துரும் சோ இதுல எல்லா ஃபேக்டரையும் எழுதிட்டோம் இப்போ அதோட பவர்ஸ் எழுதணும் பவர்ஸ் எழுதும்போது என்ன இங்க x - 1 ரெண்டு டைம் இருக்கனால அப்ப x - 1ங்கிறது ஸ்கொயரா வருமா ஏன்னா இங்க ரெண்டு டைம் இருக்கு இது ஸ்கொயர்னு தான் எழுதுவோம் x - 1ன்னு எழுதி இருக்கனாலுமே ரெண்டு டைம் இருக்கனால ஸ்கொயர்னு எழுதுவோம் காமனா ஒரு டைம் எழுதிட்டு ஸ்கொயர் எழுதிட்டோம் அடுத்து x² + 1 அப்படிங்கிற ஒரு டைம் தான் இருக்கு x + 1ங்கிறது ஒரு டைம் தான் இருக்கு சோ இப்ப ஆன்சர் என்ன இதுதான் x - 1 whole square × x² + 1 × x + 1 அப்படிங்கிறது தான் இதுக்கான உங்களுக்கான LCM சோ இதுவே HCF ன்னு கேட்டிருந்தா என்ன இதுக்கும் காமனா என்ன இருக்கு x - 1 அப்படிங்கிறது தான் காமனா இருக்கு இதோட HCF x - 1 அதே இந்த क्वेश्चनக்கு HCF கேட்டிருந்தா என்ன இருக்கு இதுக்கும் என்ன காமனா இருக்கு x - 2 அப்படிங்கிறது தான் காமனா இருக்கு சோ இந்த क्वेश्चनக்கு HCF கேட்டிருந்தா x - 2 சோ காமன் ஃபேக்டர் எடுக்கிறது தான் உங்களுக்கு HCF அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சோ இந்த மாதிரி அல்ஜிப்ரா ரிலேட்டட்ல கொடுக்கிற क्वेश्चंस கண்டிப்பா சால்வ் பண்ண தெரியணும் ஃபாஸ்டா சால்வ் பண்ண தெரியணும்